Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு நம்ம கிச்சன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி வந்து எக் கிரேவி இல்லை முட்டை குருமா. முட்டை அப்படின்றது வந்து என்னதான் நம்ம படிக்கும் போது மார்க்கெல்லாம் முட்டையாக வாங்கினாலும் இப்போ வந்து இந்த முட்டை தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் வந்து காப்பாற்றுது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் தான் நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நமக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், எல்லா ஆம்லெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து கை கொடுக்குறான். ஸோ இந்த ஹீரோவை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷை வந்து பண்ணலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயினோட லிஸ்ட்டெல்லாம் நான் வந்து டைட்டில் கார்டில் கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டைரக்ஷனுக்குள்ளே போய் ஆரம்பிக்கலாமா? முட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் ஸ்பாக்குள்ளே இறக்கி விடுவோம். இந்த மீன்வெல் டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லியை கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிகினா வேலைலாம் பண்ணி கிரைண்ட் பண்ணி வைப்போம். ஒரு ஹாட் ஆயிலில் வந்து பே லீஃபை அண்ட் ஆனியனை வந்து ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஆனியன் ப்ரௌன் கலர் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆனியன் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே வந்து ஒரு க்ரீன் சில்லியும் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு க்ரீன் சில்லி வந்து போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு க்ரீன் சில்லி இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆனவுடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இவன் அப்படியே மிக்ஸ் ஆகிக்கும் போதே ஒரு ஹெவன்லி ஸ்மெல் வரும். இந்த டைமில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணி இதோட ரா ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட வந்து நல்லா ஒன்று சேர்ந்து இவனுங்க 2 பேரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். ஆஃப்டர் ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இன்னொரு வாட்டி வந்து கீழெல்லாம் எதுவும் பிடிக்காமல் வந்து நல்லா இன்னொரு தடவை வந்து நல்லா இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மசாலாவும் ஆட் பண்ணலாம். வந்து ஆல்ரெடி காரத்துக்கு க்ரீன் சில்லி யூஸ் பண்ணியிருக்கிறனால ரொம்ப மைல்டாக தான் வந்து நான் வந்து ரெட் சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஹோம்மேடு கறி மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து இது இல்லை அப்படின்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா அண்ட் கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாமே போட்டு வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸி கழுவுன வாட்டரை கூட நம்மலாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மிக்ஸி வாட்டரையே எடுத்து அதையும் போட்டு இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது எல்லாத்தோடைய ரா ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கோகோனட் பேஸ்ட்டை ரெடி பண்ணி நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்யூப்ஸை. ஸோ அந்த க்யூப்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் கோகோனட் மசாலா யூஸ் பண்ணேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி. ஸோ அதோட க்யூப்ஸ் தான் இது. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு அண்ட் எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரொம்ப செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட்டு ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து இதை கவர் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு பாயில் பண்ணணும். ஸோ இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பாயில் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தலைன்னு பாயில் ஆனவுடனே இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹாட் ஆயிலில் ஸ்பா எடுத்தா இல்லையா அந்த எக் அவனெல்லாம் தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட போட்டு மெதுவாக வந்து ஒரு மிக்சிங் கொடுக்கலாம். நீங்கள் வேணும்னா நம்ம ஃபுல் எக்காகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் பண்ணி தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எக்கை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கை ஃபுல்லாக வந்து சாப்டு கோரியாண்டர் லீவ்ஸையும் மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு இவனுங்களை வந்து நம்ம இன்னொரு வாட்டி லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்தா அப்படியே வந்து லிட் போட்டு மூடி இந்த எக்குக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் சும்மா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தலைவன் செம்மையாக ரெடியாக இருப்பான். இப்போ அப்படியே எடுத்து சூடான சாப்பாடு கூட வந்து கண்டிப்பாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து சப்பாத்தி ரைஸ் எல்லாத்து கூடயுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் கிச்சன்லையும் நீங்கள் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.